நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். செயற்கைக்கால் பொருத்தும் நிகழ்வு நாளை மறுநாள் 21/6/2026 ஞாயிறு அன்று காலை 10 மணி அளவில் கோவில்பட்டி மந்தித்தோப்பு ரோடு தங்கமஹால் மண்டபத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் கோவில்பட்டி நகர கிளை சார்பில் தமிழக தென்பகுதியில் பட்டாசு தொழில் வெடி விபத்தில் கால் இழந்தவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் விதமாக கோவில்பட்டி நகர கிளை சார்பில் செயற்கைக்கால் பொருத்தும் நிகழ்ச்சி நடக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் அனைத்து கிளை பொறுப்பாளர்கள் அனைவரும் கோவில்பட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எங்கும் ஜோசப். பைபிளின் பழைய ஏற்பாட்டிலும் ஒரு ஜோசப் உள்ளார், புதிய ஏற்பாட்டிலும் ஒரு ஜோசப் உள்ளார். அப்படி தமிழ்நாட்டு அரசியலிலும் ஒரு ஜோசப் வந்துள்ளார் என சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேச்சு. தள்ளுபடி செய், தமிழகம் எங்கும் உள்ள விவசாய கடனை தள்ளுபடி செய், சொன்னபடி தள்ளுபடி செய் என திருச்செங்கோடு பட்லூர் கவுண்டம்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு இன்று வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். தனிநபர் மீதான கடன் 2020-2021 ரூபாய் 67,087 இருந்த தனிநபர் மீதான கடன் தற்போது 2025-2026 ரூபாய் 1,28,934 உள்ளது. தமிழகத்தில் பிறக்கும் ஒரு குழந்தை இணை மாநிலங்களை விட மிக அதிகமான கடன் சுமையுடன் பிறக்கிறது என வெள்ளை அறிக்கையில் தகவல். திமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்குமா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் பேட்டி. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.